ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் கிரேவி. இப்போ நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன். முழு மல்லி, முழு தனியான்னு சொல்லுவாங்க. அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, லைட்டாக வதக்கிட்டோம். இதை நல்லா சிம்மிலே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு 2-3 பட்டை, அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது மிக்ஸி பவுலில் போட்டு இதை நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது பொடி பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா கலர் மாறிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்பயும் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ திறந்தாச்சு. இப்போது நல்லா அந்த சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம், சிக்கன் வேகிற அளவுக்கு. நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே இருந்தால் போதும். பத்து நிமிஷம் ஆயாச்சு. பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காரசாரமான பெப்பர் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.